ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு தறிப்பொற்றைக்கு உண்டான ஆம்பு, ஸ்டீரியோ ஆம்பு. இதில் என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டொரையல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் தறிப்பற்றனாலே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வைப்பாங்க, பேஸ் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வந்து அங்கே எப்படின்னா அங்கே மிஷின் சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த சவுண்டை தாண்டி நமக்கு இந்த பேஸும் இந்த சவுண்டும் கேட்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம டொரையல் ட்ரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு வந்து எப்படின்னா 4 பிட்டில் வந்து டிரான்சிஸ்டர் 4 டிரான்சிஸ்டரில் வந்து பேரல் மோனோவில் வந்து 2 போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு பேரல் மோனோ, இது ஒரு பேரல் மோனோ. ஸோ லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 10 இன்ச் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 4 12 இன்ச் போட்டுக்கலாம். இதில் போர்டை வந்து நம்ம சீரியஸ் பண்ணி யூஸ் பண்ணால் மைக் செட் பாக்ஸு, அந்த ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு பாக்ஸில் வந்து 4 ஸ்பீக்கர் வருது இல்லை, அது நீங்கள் 2 பாக்ஸ் கூட அப்படியே லோட் பண்ணிக்கலாம். என்னென்னா வந்து ஒரு மீடியமான எஃபெக்டில் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா ஓரளவுக்கு வால்யூம் இருக்கும், பேஸ் இருக்கும். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது அதுமாரி சீரியஸ் பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லோ பட்ஜெட்டில் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு தறிப்பட்டறையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி தான் இதை மேக் பண்ணிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வோல்ட் போகும். 30 வோல்ட்டு 10 ஆம்பியர் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. இஎன்ஐயோட நார்மலாக அந்த கட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, புரியுதா இல்லையான்னு தெரில. இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த டொரையல் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் கொஞ்சம் கூட குறையாமல் அந்த ஆம்பியர்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அந்த இஎன்ஐ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அந்த கட்டா டேபிள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 10 ஆம்பியர்னால் ஒரு 8 ஆம்பியர் அதுமாரி கொஞ்சம் லாஸில் தான் கிடைக்கும். பட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 ஆம்பியர்னால் 10 ஆம்பியர் அக்யூரேட்டாக வரும். நான் வோல்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, இதில் வோல்டு கொஞ்சம் கூட ட்ராப் ஆகலை. ஸோ வந்து இது ஒரு ஃபுல் ஆம்பியர் உங்களுக்கு இந்த ஆம்புக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ஒரு 8 12 இன்ச் லோட் பண்ணிங்களாலுமே தாராளமாக நல்லா பாடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 12 இன்ச் லோட் பண்ணிக்கலாம். இது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க, வெளியே வைக்கணும் அப்படி ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு வந்து இதை வந்து 2 பாக்ஸ் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் 2 பாக்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு 8 12 இன்ச்சு போட்டு ரன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது ஆம்ப் வந்து ரீஒர்க் தான். எஸ்டிஐசி வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு பழைய ஆம்ப் இருந்துச்சு, ஒரு 5 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு என்னென்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஐசி எடுத்துச்சு. தறிப்பட்டைக்காக கேட்டதுனால நான் இப்போ ரெடி பண்ணி தந்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்குது, 4 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்குது. இதில் ஏற்கனவே அந்த செட்டில் இருந்த பழைய கெப்பாசிட்டரு, இது வந்து நான் புதுசாக போட்டது. ஏன்னா கெப்பாசிட்டர் இது லோடு பத்தாது, அதனால் 2 கெப்பாசிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். டயோடு வந்து இன்னும் 4 டயோடு பேரல் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி கொடுக்குறதுனால உங்கள் ஆம்பியர் ரேட்டிங் கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். பிடி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அக்ஜா பிடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேனு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, 2மே 12 வோல்ட் ஃபேன் தான். கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த சவுண்டு கொஞ்சம் வந்து அதிகமாக வரும், ஃபேன் சவுண்டு வந்து அதிகமாக வரும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இந்த ஃபேன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும். இந்த அளவுக்கு ஏர் வந்தால் தான் இது ஹீட்டை வந்து சீக்கிரம் ரெடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து தறிப்பட்டவங்களாம் சவுண்டு வைப்பாங்க, ஓவர் சவுண்டுனால உங்களுக்கு ஹீட் ஆகிற கண்டிப்பாக ஹீட் ஆகும், அதிகமாக ஹீட் ஆகும். ஏன்னா தறிப்பட்டறை வந்து ரொம்ப அதிகமாக வால்யூம் வைப்பாங்க, வீட்டில் இருக்கிற மாரி தறிப்பட்டறையில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம 2 கூலிங் ஃபேனு கொஞ்சம் ஹை ஸ்பீடு வர மாரி வச்சுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு அந்த வால்யூம் கேட்குறதுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பேஸ் டெப்த்தும் சரி, சவுண்டும் சரி, கிளாரிட்டியும் சரி சூப்பராக இருக்கும். ஏன்னா மெயினாக டொரையல் டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த பவர் எஃபிஷியன்சி கொஞ்சம் கூட குறையாது. அந்தளவுக்கு துல்லியமான ஆடியோ வந்து அந்த பேஸ் டெப்த் வந்து கொஞ்சம் குறையாமல் நீட்டாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் உங்களுக்கு ஹீட் அதிகமாகும், குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஹீட் அதிகமாக ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி கிடையாது. நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு, கொஞ்சம் கூட வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. 2 பாக்ஸு லோட் பண்ணாலும் நீங்கள் மைக் செட் பாக்ஸு அக்யூரேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கூட ஹீட் வராது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபியூஸ் கொடுத்துட்டேன். மெயினாக வந்து எந்த ஆம்ப் பண்ணாலும் பவர் சப்ளைக்கு வந்து ஃபியூஸ் கொடுக்கணும். ஏன்னா ஓவர் லோடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபியூஸ் தான் போயிடும். சப்போஸ் நீங்கள் ஃபியூஸ் கொடுக்காத அப்படியே ஆன் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு தந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஓவர்லோட் ஆனால் ஃபியூஸ் போகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் ஏதாச்சும் போர்டோ டிரான்ஸ்ஃபாரோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர்லோடு இருந்துச்சுன்னா.
ஃபியூஸ் போட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ கம்பல்சரி எந்த ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் ஃபியூஸ் போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இது சின்னதாக சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நேரம் நான் ப்ளே பண்ண முடியாது, ஒரு சின்னதாக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 12 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ சவுண்டு வச்சாலும் அந்த கிளாரிட்டிங்கிறது கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. இது நான் என்கிட்ட இருக்கிற 2 12 இன்ச் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இதுமாரி ஆம்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தறி பட்டுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஹீட்ஸிங் கொஞ்சம் ஹெவியாக போட்டு தறி பட்டுறீங்கனாவே கொஞ்சம் நல்லதாக செய்யணும். அப்போ தான் தாங்கும். நீங்கள் நார்மலாக செய்யவே செஞ்சால் தறி பட்டுறீங்கலாம் மேட்ச் ஆகாது. ஏன்னா நிறைய ஆம்ப் அதுமாரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. ஸோ மேக்ஸிமம் தறி பட்டுறனா இந்த ஆம்பை யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக தாங்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும். எப்படி சொல்கிறது, அந்த ஹீட்ஸிங் வச்சு இல்லை நல்லா ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சு ப்ராப்பராக பண்ணால் உங்களுக்கு எந்த ஆம்பும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்டே வராது. ஸோ சொல்கிற மாரி ப்ராப்பராக உங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ்னா கஸ்டமருக்கு மெக்கானிக் என்ன சொல்கிறாங்களோ அதுமாரி ப்ராப்பராக பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது ஒன்று நீங்கள் சொல்கிறது ஒன்று பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதான் செய்யும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்டயும் அதுமாரி நீ பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், கஸ்டமர் கொண்டு போய் போடுற இடத்துல வேறுமாரி கனெக்ஷன் கொடுத்து வேறுமாரி ஸ்பீக்கர் போட்டுருவாங்க, கம்ப்ளைண்ட் ஆகிரும். அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன ஆம்பு பண்ணாலும் மெக்கானிக் சொல்கிற மாரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.